நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்னொரு பில்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அரே பார்த்தோம். அரே என்ன சொன்னோம், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இன் சேம் டேட்டா டைப் மட்டும்தான் அரே கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், ஒரே வேரியபிளை வச்சு வேற டைப்ஸ் ஆஃப் டைப்பை வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதான் இதோட தீம். ஸோ இதில் ஸ்ட்ரக் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரச் நேம், அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டு என்னோட டேட்டா டைப் நம்பர் 1, டேட்டா டைப் நம்பர் 2 அப்படின்ற நம்ம பாட்டை நம்ம கொடுக்குறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்ட்ரச். ஸ்டூடெண்ட்றது என்னோட ஸ்ட்ரக்சரோட நேம். இதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய இன்டிஜர் மெம்பர் வந்து என்னன்னா இன்ட் ஏ, கேரக்டர் நேம், ஃப்ளோட் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரச் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரோம். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரட்ன்ற ஸ்ட்ரக்சர் நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரோட நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லேபிள் பாக்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்றது இந்த ஸ்டூடெண்ட் டேட்டான்றதை கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட் சீக்கோட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவை நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்டோட நேம், அடுத்து அவங்களுக்கான ஐடி, அவங்களுக்கான ஏஜ், இதை கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் %s. %s அப்படின்னு என்னன்னா நேம் ஸ்ட்ரிங்கை குறிக்கிறதுக்காக இங்கே எஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து 0ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே இன்டிமெயின் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் 0ன்றது கொடுக்கணும். இது வந்து நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்த ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஸோ நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம இந்த டைப்ல நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து ஸோ ஸ்ட்ரக்சர் வித் அரே. ஸோ ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம அரே ப்ரோக்ராமில் கொண்டுட்டு வரோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஆஸ் இன்க்ளூட் studio.h அப்படின்ற ஹெடர் ஃபைல் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது string.h அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கான கீவேர்ட் கொடுக்குறோம், அடுத்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம். ஸோ string.h அப்படின்னா என்னன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே கேரக்டர்ஸை தான் இங்கே கொடுக்குறோம். கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் எங்கே கொடுப்போம்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, புக்குக்கான டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கும், அவங்க ஸ்டூடெண்ட் நேம், அவங்க ஐடி, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் அட்ரஸ், அவங்க டிபார்ட்மெண்ட் நேம், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வரக்கூடிய பாட்டை தான் string.h அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர் இதில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு வாங்க. ஸோ மெயின் ப்ரோக்ராமில் இன்ட் ஐ, ஸ்ட்ரச், ஸ்டூடெண்ட், ரெக்கார்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்றது என்னோட ஸ்ட்ரக்சரோட நேம், ரெக்கார்டுன்றது நான் யூஸ் பண்ணக்கூடிய லேபிள் நேம் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஸோ 1ன்றது என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ என்னோட ஐடி வந்து 1ன்றதை நான் சொல்றேன். ஸோ ரெக்கார்டு 0.id is equal to 1. அப்போ இங்கே நான் அரே யூஸ் பண்ணியிருக்கனால 0 வந்து 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரெக்கார்டு 0.id is equal to 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கான ரெக்கார்டு வந்து 1. அது ஸ்ட்ரிங் காப்பி ரெக்கார்ட் 0.name ராஜு அப்படின்றத நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஃபார் i is equal to 0, i less greater than 3, i plus plus. ஸோ இதில் என்ன ஆகுது, என்னோட i வந்து 3 வரைக்கும் ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் % i+1. இந்த i+1 என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ +1. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0 + 1 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட் அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காக i+1 கொடுக்குறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு 0ன்றது தான் காமிக்கும். 0 வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாதுக்காக 0 + 1 அப்படின்ற பார்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ரெக்கார்டு இங்கே எனக்கு மென்ஷன் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் %d ரெக்கார்டு i.i. அப்போ ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் ஐனா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட ஐடி, அடுத்து செகண்ட் ரெக்கார்டுக்கான நேம், இதை நம்ம கெட் பண்ணி ரிசல்ட் வைக்கிறோம். ஓகே, இதுக்கான டீடைல் ப்ரோக்ராமிங்க இனி வரக்கூடிய. ஓகே, ஸோ இங்க ஸ்ட்ரக்சர் வித் அரே, ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி நம்ம அரே ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாலே 2 ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். ஆஸ் இன்க்ளூட் studio.h, as include stdio.h, அதாவது string.h, இது ரெண்டும் நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஸ்ட்ரக்சர் புக்குன்றது என்னோட ஸ்ட்ரக்சரோட நேம், புக்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ல டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட் அண்ட் புக் ஐடி, இதெல்லாம் நான் அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர். இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரச் புக்ஸ் அண்ட் புக் 1ன்றது எனக்கு நான் புக்கை கால் பண்ணுறதுக்கான லேபிள் நேம். ஸோ இதுக்கப்புறம் புக் 2 அப்படின்றது இன்னொரு லேபிள் நேம். ஸோ அப்போ புக்குன்ற ஒரே பாட்டை வச்சு நான் மோர் தென் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஒரே ஸ்ட்ரக்சரை வந்து நான் ரீயூசபிலிட்டி பண்ணுறேன். இதை தான் நம்ம குளோபல் டிக்ளரேஷனில் சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ்
டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இதை மல்டிபிள் ப்ராசஸ்க்கு நான் கொடுத்துக்கலாம். குளோபல் டிக்ளரேஷனோட மெயின் பார்ட் ஒரு வாட்டி நான் டிக்ளேர் பண்ணிட்டு எத்தனை ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கால் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இதுக்கு தான் த குளோபல் டிக்ளரேஷன் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் புக்ஸ் புக் 1, ஸ்ட்ரச் புக் அண்ட் புக் 2 அப்படின்ற 2 பார்ட் இருக்கு. ஸோ புக் 1 ஸ்பெசிஃபிகேஷன், புக் 1ல என்ன கொடுக்குறோம், புக் 1 டாட் டைட்டில் ப்ரோக்ராமிங், புக் 1 டாட் ஆத்தர் நேம் இதில் நான் இருக்கு, அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் புக்குக்கான ஐடி. ஸோ இது வந்து புக் 1க்கான ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் புக் 2க்கான ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசஸ் கொடுக்குறேன். இதில் டெலிஃபோனிங் பில் அப்படின்ற ஒரு டைட்டிலில் கொடுத்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய பேரை இங்கே கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் அடுத்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட்டில் எனக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்கான புக் 1க்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து புக் 2க்கான இன்ஃபர்மேஷனை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ புக் 1 டாட் டைட்டில் அப்படின்னா இந்த லேபிள் நேமை கால் பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய டைட்டில்லாம் நாம் எடுத்துகிட்டு வர முடியும். டேரெக்டாக என்னால் கால் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து இதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்புட் டைட்டில் 1 டைட்டில் 2 இதுக்கான 2 அவுட்புட் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர் வித் அரே ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் வச்சு எப்படி நம்ம கொடுக்குறோம், ஒரு ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட் வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் இது. ஸோ இங்க மேல வந்து என்னோட ஸ்ட்ரக்சரை கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே என்னோட ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன் பார்ட் இங்க இருக்கு. இதுக்கு அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்னோட லேபிள் கால் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சரை வச்சு லேபிள் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது என்னோட ஆக்ஷன் பிரிண்ட் புக் அப்படின்ற பார்ட் தான் என்னோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடைசி என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு என்னோட ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிரிண்ட் புக் 1 அப்படின்ற பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ பிரிண்ட் புக்கில் என்ன இருக்குது, ஸ்ட்ரச் புக்ஸ் புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஆர்குமெண்ட் சொல்லுவோம். இது ஃபங்க்ஷன் நேம் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு புக்கு கால் பண்ணுறேன். அந்த புக்கு தான் புக் 1க்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்போ புக் 1 இங்கே கொடுத்ததும் புக் 1ல் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் இதில் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் புக் 2 கொடுத்ததும் அதுக்கான எல்லா டீட்டெயிலும் இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னோட பிரிண்ட் புக், இந்த பிரிண்ட் புக்கான டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எழுதியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இதுக்கான என்னென்ன பார்ட் இருக்குது, புக்கு டைட்டில் ஆத்தர் சப்ஜெக்ட் புக் ஐடி இதெல்லாம் எனக்கு இதில் கால் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்னோட காலிங் ஃபங்க்ஷனில் கொடுத்ததும் புக் 1 அண்ட் புக் 2 இது 2 டீட்டெயிலை ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புக் 1ல என்ன இருக்குது, என்னோட சி ப்ரோக்ராமிங், புக் 2ல டெலிஃபோனிங் பில். ஸோ இது ரெண்டும் எனக்கு கால் பண்ணி எனக்கு ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்ட்ரக்சர் வித் பாயிண்டர். ஸோ பாயிண்டர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், டைனமிக்காக ஒரு டேட்டாவை கால் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பாயிண்டரை வந்து இங்கே ஸ்ட்ரக்சரில் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அடுத்து பாயிண்டரை இங்கே கொண்டுட்டு வரோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ஸில் வந்து பாயிண்டர் டிக்ளேர் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தேர்டு உள்ள வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் புக் 1க்கான லேபிளையும் புக் 2க்கான லேபிளையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் பிரிண்ட் புக் 1 அண்ட் புக் 2 அப்படின்ற 2 ஃபங்க்ஷனை வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் வந்து கீழே இருக்கு. ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆம்பிள்சன் சிம்பிள் புக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆம்பிள்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி புக்கு கொடுத்துருக்கேன். அப்போ புக் 1க்கான அட்ரஸ் என்ன அப்படின்றத இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே புக் 2க்கான அட்ரஸ் என்னன்றதை நான் இங்கே கால் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு அடுத்து டிஃபைன் த புக். இந்த டிஃபைன் புக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு புக்குக்கான அட்ரஸ் வேல்யூவை கால் பண்ணுறோம். அப்போ ஸ்டார் ஆஃப் புக் அப்படின்னா இந்த புக்குக்கான வேல்யூஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கால் பண்ணுறோம். அப்போ புக்கு டைட்டில் புக் டாட் ஆத்தர் புக் டாட் சப்ஜெக்ட் புக் டாட் புக் ஐடி. ஸோ இது வந்து எங்கே வருதுன்னா என்னோட காலிங் ஃபங்க்ஷனில் வந்து ஆம்பிள்சன் சிம்பிள் புக் 1க்கு வருது. இது எங்கே போகும்னா என்னோட புக் 1க்கான ஸ்பெசிஃபிகேஷன் பார்ட்டில் உள்ளே போயிட்டு இதோட வேல்யூஸ் என்னன்றதை எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர் அரே யூசிங் டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் 3 ஃபங்க்ஷனும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் டைட்டில், அவங்களோட ஆத்தர் நேம், சப்ஜெக்ட், புக் ஐடி. இதே மாதிரி 2 புக்கு கால் பண்ணதுனால புக் 1 அண்ட் புக் 2 இது 2 நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டர் ஃபைல் as include studio.catch and as include string.catch as include conio.catch கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம string.catchன்ற ஒரு கெட்டர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இதோட மெயின் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இதில் கொண்டுட்டு வரோம். ஸோ ஸ்ட்ரக்சரோட ப்ரோக்ராம் ஒரு ரெக்கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம string.catch வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கான சின்டாக்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்ற கீவேர்டு இருக்கணும், அடுத்து ஸ்ட்ரக்சருக்கான நேம் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் கேரக்டர் டைட்டில் ஆத்தர் அண்ட் புக் ஐடி இது காமிக்கும். இதுக்கடுத்து
என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்னோட ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்றேன். ஸோ டைரக்டா என்னோட ஸ்ட்ரக்சரை கால் பண்ண முடியாது. இதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் புக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நேமுக்கு P1 அப்படின்ற ஒரு லேபிளை இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். B1 P2 அப்படின்றது. இதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சர் புக் 1க்கான ஸ்பெசிஃபிகேஷன். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் காப்பி P1.title C programming. இது வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னா செகண்ட் பார்ட், இது ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 சொல்லுவோம். செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டை எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்ணணும். இதுக்காக தான் ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்ற பார்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஸ்ட்ரிங் காப்பி P1.author. அப்ப பாலகுருசாமி அப்படின்ற நேம் வந்து எனக்கு இந்த ஆத்தர்ல டிஸ்பிளே பண்றதுக்காக B1.authorக்கு நான் காப்பி பண்றேன். இதுக்கப்புறம் புக் ஐடியை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது செகண்ட் புக்குக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுல டைட்டில் வந்து C++ ப்ரோக்ராமிங். ஸோ ஆத்தர் நேம் வந்து ரமேஷ். அவரோட புக் ஐடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட புக்கை வந்து எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் புக் 1 டைட்டில் அப்படின்னு போட்டு B1.title. அடுத்து ஆத்தர் B1.author. புக் ஐடி B1.bookid. அடுத்து புக் 2க்கு போய் B2.title P2.author P2.bookid. ஸோ இது கொடுக்குறோம். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா மேல வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர்ல என்னோட மெம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கனால என்னால ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதை தான் குளோபல் டிக்ளரேஷன் சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து என்னோட புக்ஸை வந்து P1 and P2 அப்படின்னு 2 வாட்டி ஒரே ஆப்ஷன்ஸை கால் பண்ணி கொண்டுட்டு வரோம். ஸோ இப்போ ப்ரோக்ராமை கம்பைல் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ என்னோட டோட்டல் ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்றத எனக்கு காமிக்குது. புக் நேம், ஆத்தர் ஐடி அண்ட் டைட்டில் இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் CLR SERன்ற பார்ட் கொடுத்து மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே CLR SER கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ அப்டேட் ஆகுது. Ctrl+F9 கொடுத்ததும் ப்ரீவியஸ் செஷன் போயிட்டு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஐடி மட்டும் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வித் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இதில் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டர் ஃபைல் studio.catch and string.catch and conio.catch 3 கெட்டர் ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரக்சருக்கான ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டோம். அதோட புக்குக்கான டைட்டில், ஆத்தர் அண்ட் புக் ஐடி கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரக்சரில் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். void print book ஸ்ட்ரக்சர் புக்ஸ் B அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து அந்த ப்ரோக்ராம்கான பிரிண்ட் புக் அப்படின்ற பார்ட்டை வந்து நான் உள்ள கால் பண்ணி டைரக்டா அக்சஸ் பண்றேன். பிரிண்ட் புக் B1. அப்போ B1ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா இங்க C ப்ரோக்ராமிங் பாலகுருசாமி என்னோட புக் ஐடி, இங்க டைட்டில் C++ ப்ரோக்ராமிங் ரமேஷ் அண்ட் புக் ஐடி இது கொடுக்குறோம். ஸோ இதுக்கடுத்து என்னோட பிரிண்டிங் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த பிரிண்ட் புக்கில் வந்து என்னோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ண இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். பிரிண்ட் புக் B1 பிரிண்ட் புக் B2 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதுக்கடுத்து இந்த பிரிண்ட் புக்குக்கான ஆக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரிண்ட் புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், void print book ஸ்ட்ரக்சர் புக்ஸ் B கொடுத்துருக்கோம். இதில் டைட்டில், ஆத்தர், புக் இது 3 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால இந்த ஃபங்க்ஷன் வெளியில் யூஸ் பண்ணனால என்ன யூஸ்னா ஒரே ஆக்ஷனை வந்து மல்டி டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு P1 P2 அப்படின்ற 2 தடவை நான் கால் பண்ணி என்னோட 2 புக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். பட் இதுக்கான கோடிங் டைட்டில், ஆத்தர், புக் அப்படின்ற ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறோம், கம்பைல் பண்ணிவிட்டு என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் லிஸ்ட் இதில் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வித் ஃபங்க்ஷன். தேங்க்யூ வெரி மச்.